ஓம் நமச்சிவாய. சென்னை யாத்ராவின் ஆன்மீக பக்தர்கள், வாடிக்கையாளர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்னை யாத்திராவுடைய கைலாயமலை முதல் குரூப் நமது நிறுவனத்தின் மூலம் 9/5/2026 அன்று தொடங்கி 14 நாட்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நமது நிறுவனத்தின் 2வது குரூப் கைலாய யாத்திரை 11/9/2026 அன்று தொடங்கி 14 நாட்கள் நடைபெறுவதற்கான அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றது. சைனா இந்தியா பில்கிரிமி சர்வீஸ் சென்டர், சீன இந்திய கைலாய யாத்திரைக்கான வழிகாட்டும் குழு. இந்த குழுவானது கைலாயமலை யாத்திரைக்கான இந்திய யாத்ரீகர்களுக்கான பயண திட்டமிடல், விசா ஒருங்கிணைப்பு வழிகாட்டுதல்கள், கால அளவு, இது போன்ற அனைத்து பணிகளையும் செய்து வருகிறது. இந்த அமைப்பு இந்தியா மற்றும் சீனாவில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகங்களில் உள்ள அலுவலகங்களில் இருந்து செயல்படுகிறது. இந்த CIPSC அமைப்பானது ஜூலை 2026 இந்த மாதத்தில் வெளியிட்டுள்ள ஒரு நோட்டிஃபிகேஷனில் இந்தியா, சீனா, நேபாளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட டிராவல் ஏஜென்சிஸ் சீன விசா மற்றும் திபெத் குரூப் விசா விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலனை செய்வதாகவும், இந்திய நேபாள் டிராவல் பார்ட்னர்களின் கைலாஷ் விண்ணப்ப மனுக்களை உடனுக்குடன் பரிசீலிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கைலாஷ் செல்லக்கூடிய யாத்ரீகர்களுக்கான விசா மற்றும் திபெத் குரூப் விசா ஆகிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய டிராவல் ஏஜென்சிகளுக்கு CIPSC ஒவ்வொரு வருடமும் அனுமதி வழங்கி வருகிறது. அந்த அனுமதியானது ஒரு வருடம் மட்டுமே செல்லுபடியாகும். ஒவ்வொரு வருடமும் இவர்கள் இதை புதுப்பிக்க வேண்டும். இந்த CIPSC இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய யாத்ரீகர்கள் முறையான ஆவணங்கள் இன்றி நேபாளில் வந்து தங்கி இருக்கிறார்கள். கைலாஷ் செல்ல முடியாமல் நேபாளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள், இது போல் ஒரு லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனவே கைலாஷ் செல்லக்கூடிய ஒரு யாத்ரீகர்கள் முறையான அனுமதி பெற்ற ஏஜென்ட்டுகள் மூலமாக மட்டும்தான் வர வேண்டும் என்று இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பேம் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏஜென்ட்டுக்குமே அவங்க கைலாஷ் செல்லக்கூடிய ஒரு லைசன்ஸ், ட்ராவல் ஏஜென்சிக்குரிய லைசன்ஸ் அவங்க வழங்குறதில்ல. ஆனால் நேபாளில் இருக்கக்கூடிய ட்ராவல் ஏஜென்சிகள் தங்களுடைய பிரான்ச்சஸை இந்தியா முழுக்க திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து நேபாளில் இருக்கும். அது இல்லாமல் அவங்களுடைய டைப்பில் இருக்கக்கூடிய இந்திய ட்ராவலர்ஸ் எல்லாருமே வந்து நேபாள் இந்தியா ட்ராவல் அசோசியேஷன் அது மூலமாக வந்து அவங்களும் அதில் சேர்ந்து இந்த யாத்திரையை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கைலாஷ் செய்யக்கூடிய ஒரு யாத்ரீகர்களும் அந்த டிராவல் ஏஜென்சிக்கு உரிய அந்த பர்மிட், அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு தான் வந்து முறையான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தான் வந்து நேபாள் வரைக்கும் போகணும். அங்கே போயிட்டு அரைக்குறைய ஆவணங்கள் இருக்குது, திரும்பி வர்றது, இதெல்லாம் இருக்கும்போது அதனால் தான் வந்து கைலாஷ் செல்ல முடியாமல் நேபாளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களுக்கு தேவையான ஒரு வழி வகைகளை செய்ய வேண்டும் என்று டிராவல் ஏஜென்சிக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கைலாஷ் மானசரோவர் யாத்ரா செல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் வந்து ஒரு கவனமாக இருக்கணும். நமது சென்னை யாத்ரா நிறுவனம் ஏற்கனவே முதல் யாத்திரையை 9/5/2026 அன்று வெற்றிகரமாக முடித்துள்ளது. நம்முடன் இணைந்து செயல்படக்கூடிய நேபாளில் உள்ள ஒரு டிராவல் நிறுவனம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கைலாய யாத்திரை
நடத்தி கொண்டு வருகிறது. நமது நேபாள் யாத்திரை அனைத்தையுமே அந்த நிறுவனத்துடன் இணைந்து தான் நாம் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். எனவே கைலாயமலை செல்லக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு யாத்ரீகர்கள் கால தாமதம் இல்லாமல் முறையான ஆவணங்கள் என்னென்ன வேண்டும் என்பதை கைட் செய்கிறோம். அதன் அடிப்படையில் நீங்கள் கலந்து கொண்டு எம்பெருமான் சிவபெருமானை ஏறக்குறைய 6000 அடி உயரம் உள்ள ஒரு சுயம்பு வடிவிலான ஒரு ஜோதிர்லிங்க வடிவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமானை கண்கொள்ளா காட்சியை நாம் பார்ப்பதற்காக அந்த இமயமலை செல்லக்கூடிய கைலாயமலை பயணத்தை நாம் தொடர்வதற்கு எங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி நமது சென்னை யாத்திராவின் 2வது கைலாயமலை குரூப் யாத்திரை பணிகள் வெகு விரைவாக பரிசீலிக்க வேண்டி உள்ளதால் விருப்பமுள்ள பக்தர்கள் உடனடியாக இந்நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கைலாயமலை குறித்த அனைத்து விவரங்கள் அடங்கிய வீடியோ ஏற்கனவே யூடியூபில் வெளியிடப்பட்டுள்ளது. அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அதில் பார்வையிட்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வருடம் மே மாதம் சென்னை யாத்ரா நிறுவனமும் நேபாளில் உள்ள டிராவல் பார்ட்னரும் சேர்ந்து இந்தியாவின் 2026ஆம் ஆண்டின் முதல் கைலாஷ் யாத்திரையை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளனர். இந்த யாத்திரையின் துவக்கம் முதல் தரிசனம் வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் வீடியோ கிளிப்ஸ் இங்கே உங்களுக்காக பதிவிடப்படுகிறது. கைலாஷ் மானசரோவர் சிறப்பு யாத்திரை மேற்கொள்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய பல விஷயங்களும் சீன விசா, திபெத் விசா, திபெத் போலீஸ் பர்மிட், உத்தேச செலவு ஆகிய விவரங்கள் மிகவும் தெளிவாக இங்கு கூறப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு மிக்க புனிதம் வாய்ந்த இந்த கைலாஷ் யாத்திரையில் நாம் என்னென்னலாம் பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு புனித மானசரோவர் ஏரியில் புனித நீராடுதல். 2வதாக கைலாசநாதர் சுற்றி கிரிவலம் வருதல். தெற்கு முகத்தில் தொடங்கி மேற்கு முகம் வழியாக வடக்கு முகம் தரிசனம் பண்ணிட்டு கிழக்கு முகத்தில் தங்கி மறுபடியும் அந்த பரிக்கிரமாவை பூர்த்தி செய்யணும். இதுதான் அந்த யாத்திரை. அந்த கிரிவலத்தை சிறப்பாக முடிக்கணும். இந்த புனித மானசரோவர் ஏரியில் சிறப்பு பூஜைகள் செய்தல், திருவாசகம் மற்றும் திருமுறைகள் ஓதுதல். வடக்கு முகத்தில் இருந்து விடியற் காலையில் ஒரு 10 நிமிஷமே கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த சூரிய உதயம் வரும்போது அந்த ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிளில் வரும்போது வரக்கூடிய பொன்னிறமாக ஜொலிக்கும் எம்பெருமான் கைலாசநாதரை கண்ணார கண்டு மனதார பிரார்த்தனை செய்தல். இது ஒரு வாழ்க்கையிலே ஒரு கண்கொள்ளா காட்சி. நாம் 7 ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியம். இதை நம்ம பார்க்குறோம். இந்த யாத்திரை நேபாள், திபெத், சீனா நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறது. இப்போ இந்த ஏற்கனவே சென்று வந்த முதல் யாத்திரையில் மொத்தம் 37 பேர் கொண்ட ஒரு குழு இந்த யாத்திரையில் கலந்துக்கினாங்க. இப்போ யமத்வார் வந்தாச்சு. இங்கே எல்லாரையும் நிற்க வச்சு ரூட் மேப், எந்தெந்த வழியாக போகணும், எப்படி போகக்கூடாது, எங்கெங்கே உதவி கேட்டாக்கா என்னென்ன கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு கைடு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. எல்லோரும் யமத்வாரில் அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்தூபம் என்று சொல்லக்கூடிய அதை 3 தடவை வலம் வந்துட்டு கடைசியாக அது வழியாக உள்ளே நுழைஞ்சி அவங்களுடைய பரிக்கிரமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இதுதான் அந்த யமத்வார் முன்னாடி அவங்க எடுத்து இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஃபோட்டோ. இப்போ அவங்களுடைய கோரா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கிரிவலம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யமத்வார்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே 14 கிலோமீட்டர் போனாக்கா வடக்கு முகம் திராபுக் என்ற இடத்துல வடக்கு முகம் வரும். திராபுக்கில் ஹில்சா பல்மான்னு கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இவங்க நைட்டு தங்கலாம். அதுதான் வடக்கு முகம். அங்கே தங்கி இவங்க வந்து சிவபெருமானை வந்து மனம் குளிர விதவிதமாக வேறு வேறு கோணத்தில் வேறு வேறு கலரில் தரிசனம் பண்ணலாம். இதுதான் இல்சா பனாமான்னு இவங்க தங்கக்கூடிய ஹோட்டல். இதனுடைய பின்பக்கம்தான் வந்து அந்த கைலாயநாதரை தரிசனம் பண்ணலாம். தூரமாக இருந்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ காலையில், ஏன்னா இவங்க நைட்டு வந்திருக்காங்க, இப்போ காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு தரிசனம் வந்து கைலாயநாதரை தரிசனம் பண்ணுறது தான். வடக்கு முகத்திலேருந்து திராபுக் என்று சொல்லக்கூடிய வடக்கு முகத்திலேருந்து இவங்க தரிசனம் ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துர எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே, கைலை மலையானே, கைலை மலையானே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துர எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே, கைலை மலையானே, கைலை மலையானே. ஓம் நம சிவாய. எல்லாரும் அங்கே தாட்சன்லேருந்து மறுபடியும் இந்த கிரிவலம் எல்லாம் முடிச்சுட்டு கைலை மலைநாதனை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் பஸ்ஸில் கிளம்பி சாகா கேராங் வழியாக சீனா பார்டரை வந்து கிராஸ் பண்ணி நேபாளுக்கு வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஹானர் பண்ணுறாங்க. இந்த சுற்றுலா நல்லபடியாக வர்றதுக்கான அந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஆனர் பண்ணுறாங்க. एकदम स्मेल से एकदम मस्त अच्छा काम करके दिया करके आप लोग सबको हमारा तरफ से थोड़ा सा सम्मान. சார் திரும்பிக்கோங்க. சந்து அடுத்த நாள் லேடிஸ் வாங்க, நாலு எல்லாரும் ஜென்ஸ் வாங்க. கொடுங்க சார், கொடுங்க சார். சார் வாங்க வாங்க சார், நீங்க வாங்க கொடுங்க சார், பரவாயில்ல இருக்குது. ஓகே வாங்க வாங்க, அடுத்த நாள் சேர்ந்து கொடுங்க சார். ஜென்ஸ் லேடிஸ் பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா ஹியர் 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 ஹியர். ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க, 4 பேர் வாங்க, 4 பேர் வாங்க. இங்க பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. அடுத்தது அடுத்தது அடுத்த லேடிஸ் 4 பேர் வாங்க. அடுத்த லேடிஸ் சேர்ந்துவாங்க. பாருங்க அப்படி பாருங்க, அப்படியே சேர்ந்து சேர்ந்து. நெக்ஸ்ட் ஹியர் ஹியர். ஓகே, வேற யாராவது மிஸ் ஆயிட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. யாரு இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க சார், வாங்க சார், வாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
Now next group. Last. Hey, good. Here. Indian remedies. Okay. Next hero, our hero. Anup. Madam, madam. அப்படியே கொடுங்க. Next last Anup. Special mention. நமக்கு டெய்லி மாத்திரை ஆக்சிஜன் லெவல் எல்லாத்தையும் பார்த்து சரிங்களா? அதே போல யாருக்கா உடம்பு சரியில்லை டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணி தூங்குற நேரம் ரொம்ப கம்மி. ஏன்னா சோபனா மேடம் தெரியும் நமக்கு எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செல்வி மேடம் உண்மையாலே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு கோஆபரேட் பண்ணாரு. எந்த ஒரு ஈகோவும் இல்லை. நான் நேபாள் சைடு நான் வந்து உங்களுக்கு இது ஆர்டர் பண்ணலாம் இல்லாம நல்லா பண்ணாரு. தேங்க்யூ வெரி மச். பிள்ளையா இருந்து பார்த்தாரு. अनूप ऐसा एक बच्चा है उसका हर एक आदमी का बच्चे लोग सरकार उसने संभाल के लिया और जो हमारा बच्चा का इतना देखेंगे ना उतना अच्छा देगा उसने. ये तो बात सही है. तो उसके लिए हमारा तरफ से एक छोटा सा என்னன்னா நம்ம பிள்ளை கூட இவ்வளவு நல்லா பார்க்க அவர் அம்மையா பார்த்தாரு. ஆமா சார். ஒரு மணி வரை ஓகே தேங்க்யூ நன்றி. எமது அடுத்த மவுண்ட் கைலாஷ் யாத்திரையானது 9/2026 அன்று தொடங்கி 14 நாட்கள் நடைபெற உள்ளது. இதற்கான கட்டணம் இந்திய ரூபாய் 79,000 யுஎஸ் டாலர் 1750 ஆகும். இது குறித்து விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் போதிய தகவல்கள் வழங்கப்படும். ஓம் நம சிவாய.